சென்னையில் இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா செறிவூட்டப்பட்ட சிறுதானிய உணவுகள் அதை பற்றி விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சிறுதானிய உணவுகளை பற்றி இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இது நம்ம சென்னை முழுக்க அங்கங்கே ஒரு சின்ன சின்ன தெருக்கூத்துக்கள் மூலமாகவும் ஒரு நாடகம் மூலயமாகவும் இந்த மாதிரி நம்ம நம்மளோட சிறுதானிய உணவுகளோட உண்மையான தன்மை என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்னென்ன பாதிப்பு வருது, இதனால் என்னென்ன நோய்கள் வருது, லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரிலாம் இப்போ லேட்டஸ்ட்டு இந்த எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால எவ்வளோ பாதிப்பு வருதுன்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கோ மக்களுக்கு ஒரு தெருக்கூத்து மூலியமாக நம்ம மக்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம். இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிறுதானியத்தோட சிறப்பு அம்சம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சிறுதானியத்தை மக்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கணுன்றதுக்காக உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா நம்ம சென்னையில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இது ஒவ்வொரு தெருக்கூத்துன்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் மக்கள் எங்கெல்லாம் நிறைய கூடுறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம்னா பெசன்ட் நகர் பண்ணுறோம். அடுத்தது மெரினா பீச்சில் பண்ணுவோம். இது மாதிரி மக்கள் எங்கே நிறைய பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நாடகங்களில் தெருக்கூத்துக்கள் நம்ம நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணி அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி அந்த சிறுதானிய உணவோட சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறதா இந்த ப்ரோக்ராமோட முக்கிய நோக்கம். ஜங்க் ஃபுட்டு நான் எங்கே போனாலுமே நாங்கள் எங்கே போனாலுமே நான் வலியுறுத்துறது பூரா நாங்கள் ஸ்கூல்லலாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல்லையுமே சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூலுக்குமே நாங்கள் இந்த ஈட் ரைட் சென்னை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் மூலிமா எல்லாத்துக்குமே இந்த ஜங்க் ஃபுட்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பெரியவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா ஜங்க் ஃபுட்டுன்னா பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர், சிப்ஸு, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இது மாதிரி எதெல்லாம் வேகமாக சமைக்கப்பட்டதோ, எதெல்லாம் நம்ம உணவு இல்லையோ அது எல்லாமே நம்ம ஜங்க் ஃபுட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்போ நமக்கு பசியே இருக்காது. அதிக கேலரிஸ் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய சீஸு, பட்டரு, நிறைய டீப் ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நிறைய உடலுக்கு உபயோகிகள் வரக்கூடிய பொருட்களாகவே நம்ம அதை கருதுகிறோம். நான் சாப்பிட வேணான்னு சொல்ல, மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் அதை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. அதுவே ரெகுலராக டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிற இடத்துலலாம் இப்போ பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக நம்ம நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை முழுக்க நம்மளோட நோய் நம்மளை சுற்றி தான் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நம்மளோட சிறுதானிய உணவுகள், அதுவும் இந்த சிறுதானிய உணவுகள் நம்ம உணவு, அந்த உணவு நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம்.